ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், வணக்கம். ஐயா கடந்த எபிசோட்ல ஒவ்வொரு ராசியின் சுயரூபம் என்ன? அப்படியே கண்ணாடி மாரி சொல்லப் போறோம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ இந்த எபிசோட்ல பேசப் போறது ரிஷப ராசி. இவங்களோட உண்மையான சுயரூபம் என்ன? ஏன்னா உள்ள பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்குது. அதுவும் வேற வேற டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் இருக்குது. இந்த ராசியில பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் மொத்தமா வித்தியாசமா இருக்குது. எதனால இந்த 3 நட்சத்திரம் இந்த ராசிக்குள்ள இருக்குங்க? அப்பா, அம்மா, சகோதரன். இது ஒரு துணை. அதுபோக அதிகாரம், மென்மை, அதில் கொஞ்சம் வீரம், பொறுமை. அந்த பொறுமையை அனுசரிக்கிறதுனால பெருமை. அது சுக்கிரன் வீடு. இதுதான் அவங்களுக்கு. அதனால இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய சகிப்புத்தன்மை, பொறுமை இதெல்லாம் இவங்களுக்கு செல்வாக்கு கொடுக்குது. அது மாதிரி ஒரு யோகம் உலக சக்கரத்திலேயே பணத்துக்குன்னு இருக்கிற ராசி ரிஷபராசி. அதுவே இவங்களுக்கு இதாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்திற்காக, அதாவது பணத்தினுடைய வருவாயை பெருக்குவதற்காக அவதரித்தவர்கள் தான் இவங்க. வருவாய் அதாவது பணத்தை பற்றி மற்றவங்களுக்கே புரிய வைப்பாங்க. சிறப்பு சிறப்பு. பணத்தினுடைய மகிமை என்ன, ஏன் பணத்துக்கு வேல்யூ அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் தான் இவங்க. சிறப்புங்க ஐயா. கடந்த எபிசோட மேசத்தில் பேசியிருந்தோம். கிருத்திகை ஒரு பாதம் தான் அதில் இருக்கு, 3 பாதங்கள் இதில் இருக்குங்க. ஸோ இதோட குணாதிசயம் எப்படிங்க இருக்கு? அதில் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறதுல அந்த பாரம்பரியத்தை பேஸ் பண்ணியே போவேன். நான் பெருசாக நான் என்ன வெளிக்காட்டி தான் நான் உயரணும்னு அவசியம் இல்லை. நான் தலைமை பண்புக்கு இயற்கையாக எனக்கு கொடுக்கட்டும், நான் அதை பார்த்துக்கிறேன். அதாவது அப்பாவோட பெயர் அப்படின்னு. இப்போ அந்த மேசத்தில் இருக்கிற தலைமை பொறுப்பு என்ன பண்ணும்னா அடக்கி ஆளும். எப்பவுமே போட்டிக்கு முந்துறேன் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இது அப்படி ஓடாது, தானே வரணும், இருந்த இடத்துல வேலையை சக்சஸ் பண்ணும். அதுதான் இங்கே ரிஷபத்தில் உள்ளது இது. அது மட்டும் இல்லை, தாய் பாசத்தினால இது ஒரு வெற்றி சூட்சுமம் பண்ணும். அப்பாவை வரவழைக்கிறதுக்கு அம்மாவை உபயோகப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. படைபலம் உண்டு இவங்களுக்கு. யாருன்னா உட்கார்ந்த இடத்துல எல்லாருமே இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் கிடைக்கும். அந்த ஒரு வகையில் இவங்க கொடுத்து வச்சவங்க. அடுத்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். 4 பாதங்கள் உள்ள இருக்கு. இவங்களுக்கு எப்படிங்க இருக்கு? அதான் இவங்க கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க. இந்த சந்திரனுடைய தன்மை என்னன்னா சஞ்சலப்பட்ட மனது. நமக்கு ஸ்டெடியாக இதைத்தான் நமக்கு லைஃபு, நான் இதில் தான் இறங்க போகிறேன்னு தீர்மானம் பண்ண மாட்டாங்க. அது ஆசிலேஷன் மைண்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு இப்போ வாழைப்பழத்தை ஊட்டி விட்டால் எப்படி அது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் இந்த ரோகிணி நல்லாயிருக்கும். தனக்கு சேஃப்டி முதல்ல பார்த்துக்குவாங்க. அந்த இதில் இவங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். பட் இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஒரு முகத்தோற்றம், அந்த செயல்பாட்டினுடைய தன்மை. இந்த ஒரு சிலர் அக்ரெசிவாக இருப்பாங்க, பார்க்கவே பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இவங்களை பார்த்தா ஒரு கனிவு வந்துடும், அதாவது முகக்கவர்ச்சி. அதில் இந்த ரோகிணி பவர்ஃபுல்லாக யாரையும் வசீகரப்படுத்துவது. வசீகரம் அப்படின்னா ரோகிணின்னு சொல்லி அவ்வளோதான். சிறப்பு. அடுத்து மிருகசீரிடம் 2 பாதங்கள். மிருகசீரிஷம் படைபலம். அதே மாதிரி காதல் வயப்படுவது, உணர்ச்சி வசப்படுவது, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் அப்படி எடுத்துக்கணும். அப்போ அது எதிர்பாலினம் அப்படின்றது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த டீனேஜ் பிரச்சனைகளை வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு நுணுக்கமான அறிவு இருக்கும். அது மிகப்பெரிய அறிவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடாக வேலை செய்கிறது எதாக இருந்தாலும் இவங்க டெவலப் பண்ணும். ஒரு மிஷினரி இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்குது. அது இப்போ இன்றைக்கெல்லாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஒரு காலத்தில் சாதாரண மெக்கானிக்கலாக இருந்தது பூரா இன்றைக்கி எலக்ட்ரானிக்ஸாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த ஸ்பீடாக எலக்ட்ரானிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அந்த அறிவை வளர்த்துக்கிற திறமை இவங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்லாம் எவ்வளவு பிரமாதம் நடக்குது, நவீன ஆர்கிடெக்ட். அந்த மாதிரி நுணுக்கமான விஷயத்துக்கு இவங்க பேர் போனோம். சிறப்புங்க. இப்போ 3 நட்சத்திரம் உள்ள இருக்குங்கய்யா. ஆனால் இவங்களை வளர விடாமல் ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கும் போது இந்த நட்சத்திரத்தை செப்பரேட் பிடிச்சிக்கலாங்க ஐயா. இப்போ இந்த கிருத்திகளை பிறந்தவங்களோட வளர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த சொல்லுங்க. நெகட்டிவாக என்ன இருக்கு? கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு வளர விடாமல் தடுக்கிறதுங்கிறது அவங்களுடைய பயம்தான்.
ஆனா சூரிய நட்சத்திரமா தாங்க இருக்கு. அவங்க வந்து கண்ணை மூடிட்டு ஆதிக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் வந்து சந்தேக புத்தின்னு ஒன்று வரும். ஓகே. அந்த சந்தேக புத்தியினால என்ன ஆகும்னா, யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்கன்னு தரம் பிரிச்சு பார்க்க தெரியாது. ஆனாலும் அத கண்டுபிடிக்கவும் முடியாது. ம். ஆனா, அதுல அவஸ்தைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு பலவீனம். இப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அ இதுதான் பகை, இவர் நண்பர் அப்படின்னு பிரிச்சுருவாங்க. ம். இவங்க வந்து 2 பேரையும் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க கூடவே. ம். ஆனா, இவங்களுக்கு இவர நம்புறதா, அவர நம்புறதாங்கிறது சந்தேகத்திலேயே போயிட்டு இருப்பாங்க. அதுதான் இங்க பலவீனம். யாரு? கிருத்திகையில கிருத்திகை. பிறந்தவங்க. ஆனா, அதே நேரத்துல அவங்களுடைய ஜாதகத்துல, அவங்களுடைய பவர்ஃபுல்லான ஒரு அமைப்புல சூரியன் வந்து கெடாம இருக்கணும். 4, 8, 12ல போகாம இருக்கணும். ம். ம். போகாம இருந்ததுன்னா, அவங்களுக்கு இந்த பாதிப்பு வராது. ம். யாருக்கெல்லாம் 4, 8, 12ல சூரியன் போகுதோ, அவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு. சிறப்புங்க. அடுத்து ரோகிணிங்க. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்பதுன்னா ஆடம்பரம் தான். ம். அல்லது லைஃப் பார்ட்னர் தான். இந்த 2 தான் பிரச்சனை. இந்த 2மே பிரச்சனையே வரும். ஆமா. ஒண்ணு அடக்கணும், இல்லையா அடங்கணும். இந்த 2 தான் விதி. விதி விட்ட வழி. இல்ல என்னால டாமினேட் பண்ண முடியாது உன்ன. நீ சொல்றதெல்லாம் கேட்கறேன்னு சரணாகதி அடைஞ்சிரணும். ம். அது ஒரு பாலிசி. இல்ல அப்படின்னா அடக்கணும்னா என்ன ஆகும்? எப்பவுமே பாம்பு வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ம். அப்ப அது ரோகிணிக்கு அது ஒரு குடும்ப சலனம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ அது அவங்கவங்களுடைய மைண்ட் செட்டை வச்சு அவங்க அந்த மாதிரி விட்டு கொடுத்து போய் தான் சரி பண்ணணும். அடுத்து மிருகசீரிடம். தாயா தாரமாங்கிற பிரச்சனையும் இருக்கும். நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம்னு நினைக்கிறேங்க இந்த பதிவுல. தாய் தாரம். அது வந்து ரோகிணிக்கு தான் மேக்ஸிமம் வரும். ஆமாங்க. சரி. ஏன்னா சந்திரன் தானே தாய்மை காரகன். ம். 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 அப்ப சுக்கிரன் வந்து இன்ப காரகன். அப்ப அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு பாருங்க, 4, 8, 12 ரிஷபத்துக்கு. ம். ம். அடுத்து மிருகசீரிடம். 2 பாதங்கள். அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, தந்தையவே எடுத்துக்கலாம். ம். தந்தையோட அனுசரிச்சு போக முடியல. ஏன்னா அது ஒரு ஈகோவா இருக்கு. ம். ஏன்னா 2 நெருப்பு தத்துவம். ம். தந்தைன்னா சூரியன், ம். இவங்க வந்து செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு சூரியனுக்கு அந்த மாதிரி ஆகாது. ஈவன் ராசி அதிபதி சுக்கிரனுக்கும் சூரியனுக்குமே ஆகாது. ம். அப்ப என்னன்னா தந்தை தான் பிரச்சனை. தந்தை வந்து அனுசரிச்சுட்டு போனோம்னா குடும்ப ரீதியா ஒண்ணு அவரு இவருக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா, இவர் வந்து டென்ஷன் இல்லாம ஓட்டிடுவாரு. ம். அவரும் ஈகோ காட்ட, நம்மளும் ஈகோ காட்டினோம்னா பிரிவினை தான் அங்க பிரச்சனை. அதுதான் இவங்க யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு தடைக்கல். ம். அவ்வளவுதான். இப்ப இந்த ரிஷபராசியும் தேவ ரகசியம் என்னங்க? உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து பணத்துக்காக பிறந்தவர்கள், அதே மாதிரி பதவிக்காக பிறந்தவர்கள், சமுதாயத்துக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு முகவரி அப்படின்னு சொல்றதுக்கு பிறந்தவங்க. அது இருந்தாலும் கூட மெயின் வந்து இவங்களுக்கு வந்து தேவ ரகசியம்னு எடுக்கும்போது குடும்ப ரீதியாக ஒரு சஞ்சலத்தோட தான் இவங்களுக்கு அந்த சாபம் இருக்கு. ம். என்ன சாபம் அப்படின்னா செழிப்பில்லாத சாபம். அதாவது ஒட்டி பழக முடியாது. ம். இப்போ அன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்பமெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து ஒட்டி பழகுற மாதிரி இன்னைக்கு வந்து இவங்களுக்கு இயற்கையும் வழிவிடாது, இவங்களால் அதில் அனுசரித்து போகவும் முடியாது. அதனால் இதுதான் அந்த அது இது வந்து எப்படி நாம் சொல்லலாம் அப்படின்னா ரிஷபராசிக்கு தனித்த ஒரு தனித்த சுயகாரியமாக தனித்து சாதிப்பவர்னு அடையாளம் கொடுத்துரும். தனித்து சாதிப்பவர். ஆமாம், சாதனை இருக்கு, ஆ. ஆனால் தனித்து தான் நிற்பாரு. உலகத்தோட ஒட்ட மாட்டார். மெயினாக உறவினர்களோட ஒட்ட மாட்டார். இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களோட பலவீனமா இதை பார்க்குறீங்க? பலவீனம் நான் சொன்ன மாதிரி தான். இந்த சந்தேக புத்தி, நம்பிக்கைகள், தாயார், தந்தை, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்பிக்கைகள். மெயினாக வந்து ஆடம்பரத்துக்கு ஆட்படுறது, ம். கவர்ச்சிக்கு ஆட்படுறது. இந்த சுக்கிரன், இந்த காம்பினேஷன் சந்திரன், சூரியன், செவ்வாய் எல்லாமே பாருங்க சுக்கிரனுக்கு அகெயின்ஸ்டானவன் நட்சத்திரம் தான் அங்கே இருக்கு. ம். அப்போ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா பிரச்சனை கவர்ச்சியினால பிரச்சனை, ம். அல்லது நம்ம நம்பிக்கை வச்சு பழகிறவங்க ம். நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். ம். அதனால பிரச்சனை, நம்பி ஏமாறுறது. புரியுது. ஸோ இதுதான் பலகீனம். அதை கரெக்ட் பண்ணி சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். ம். நன்றிங்க.